சோ இன்னைக்கு பார்ட் 2 இரண்டாவது பகுதியாக இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். தேவன் லேவி கோத்திரத்தை கர்த்தர் தேர்ந்தெடுத்தார். லேவி கோத்திரம் ஊழியம் செய்கிற தலைமுறை கடவுள் ஆசீர்வதிக்கிறார். ஆமென். நம்ம கடைசியா ஜெபிக்க போறோம். இன்னைக்கு ஆராதனை நான் நடத்திட்டு இருக்கும் போதே ஆவியானவர் சொன்ன காரியம், ஊழியம் செய்கிறவர்களுடைய பிள்ளைகள் ஊழியம் செய்வதில்லை. நல்ல ஆழமா கேட்கணும். ஊழியம் செய்கிறவருடைய பிள்ளைகள் ஊழியம் செய்வது கிடையாது. அதுல கொஞ்சம் பேருடைய பிள்ளைகள் தான் ஊழியம் செய்யறாங்க. எனக்கு தெரிஞ்ச நிறைய ஊழியக்காரன் பிள்ளைங்க ஊழியமே செய்யல. அதை கர்த்தர் இன்னைக்கு உடைக்கணும். அதை உடைச்சு ஊழியம் செய்தவருடைய தலைமுறை கர்த்தர் எழுப்பணும். அல்லேலூயா. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ஊழியம் என்னோட கூட நின்று போய் விடக்கூடாது. என்னோட கூட நான் உயிரோடு இருக்கும் வரை செஞ்சேன் அப்படின்ற மாதிரி இல்லாம, அடுத்தது என் பிள்ளைகள் அதை எடுத்து செய்யணும். அடுத்தது அவனுடைய தலைமுறை கர்த்தருடைய சேவை நம்ம செய்யணும். So God bless. தேவன் ஆசீர்வதிக்கிறார். கேளுங்க, தேவன் ஆசீர்வதிக்கிறார். அவர் ஆசீர்வதிக்காம இருக்கவே மாட்டார். தேவன் எப்படி ஆசீர்வதிக்கிறார் என்றதை மட்டும்தான் இன்னைக்கு கூட சுருக்கமா ஒரு 5 நிமிஷத்துல சொல்லி நான் முடிக்க போறேன். சிரிக்கிறீங்க எல்லாருமே. 5 மணி நேரம் ஆகும் இன்னைக்கு நிறைய பேச வந்திருக்கேன். ஆவியானவர் பேச போறார். many things. நல்லா கேளுங்க. சர்ச்ல வந்து நீங்க யார்கிட்ட ரொம்ப நேரம் பேசுவீங்க? அப்படி நல்லா பேசுவீங்க. நான் எப்படி தெரியுமா? புடிச்சவங்க தான் ரொம்ப நேரம் பேசுவேன். பிடிக்காத மட்டும் டக்கு கட் பண்ணி விட்டுருவேன். புடிச்சவங்க மட்டும் நம்ம எவ்வளவு நேரம் வேணா போன்ல பேசலாம். அவங்க பக்கத்துல உட்காந்துருந்தா இவ்வளவு நேரம் பேசுறீங்கன்னு சொல்றவங்களுக்கு ஆயிடும். அப்படி போல ஆவியானவருக்கு சபையை புடிச்சா ரொம்ப நேரம் பேசுவார். ஏன்னா அவங்க கூட நிறைய பேசணும்னு அவர் விரும்புறார். இந்த வார்த்தைகள் ஜீவனுள்ள வார்த்தைகள். அது இது மனிதனால் எழுதப்பட்டதல்ல, பரிசுத்தாவியானவரால் எழுதப்பட்ட தேவ வார்த்தைகள் இது எல்லாமே. பிரைஸ் தி லார்ட். சோ லேவி கோத்திரத்தை குறித்து நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். எந்த தூரம் லேவி கோத்திரத்தை கர்த்தர் கடவுள் கொண்டு போனார் என்றதை பார்க்க போறோம். வேதம் சொல்லுகிறது, லேவி கோத்திரத்தை கர்த்தர் தமக்கென்று பிரித்தெடுத்தார். ஆமென். இன்னொரு ஆசீர்வாதம் பாருங்க, மீதமுள்ள 11 கோத்திரங்களில் இருக்கக்கூடிய எல்லா தலைச்சன் பிள்ளைகளுக்கு பதிலாக லேவியர்களை கர்த்தர் தெரிந்து கொண்டார். சோ ரிடெம்ஷன் கர்த்தர் எப்படி கொண்டு வரார்னா, அவங்க ஊழியம் செய்யல அப்படின்னா கூட அவர்களுக்கு பதிலாக யார்? மற்ற கோத்திரங்களில் இருக்கிற எல்லா தலைச்சம் பிள்ளைகளுக்கு பதிலாக கர்த்தர் லேவியர்களை தெரிந்து கொண்டு அவர்களை தனக்கு முன்பாக நிற்க வைத்தார். Praise the Lord. So ministering to God is not easy. ஆண்டவர் ஸ்பெசிபிக்கா ஒரு கோத்திரத்தை தெரிந்து கொண்டார். அது லேவி கோத்திரம். லேவினாலே நமக்கு எல்லாரும் மீனிங் தெரியும். டு ஜாயின், டு யுனைட். ஆமென். ஒன்று சேர்த்தல் என்ற அர்த்தம். அப்படியானால் லேவி கோத்திரம் தேவனுக்கும் ஜனத்திற்கும் நடுவே நின்று கனெக்ட் பண்றவங்களா இருந்தாங்க. இன்னைக்கு நாம் எல்லாரும் ஆசாரியர்களா இருக்கிறோம். பாவத்தில் இருக்கிற ஜனங்களை பரலோக தேவனோட சுவிசேஷத்தை சொல்லி, ஆமென், அன்னைக்கு ஆட்டுக்குட்டியினுடைய ரத்தத்தினாலே ஜனங்களை நடத்தினாங்க தேவனுக்கு முன்பாக. இன்றைக்கு நாம் இரட்சகராக இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தை சொல்லி அதனுடைய விசுவாசத்தின் மூலமா நம்ம ஜனங்களை பரலோக ராஜ்யத்துக்கு நேரா கொண்டு போறோம். புரிஞ்சுது அவங்க எல்லாருக்குமே? சோ ஆசாரிய ஊழியம் என்பது எல்லாருமே செய்யணும். இப்போ அல்லேலூயா. நம்ம நல்ல ஆழமா கேட்கணும். அந்த வார்த்தையை நீங்க தப்பா எடுத்துக்க கூடாது. இன்னும் நீங்க டிவி பாக்குற கிறிஸ்தவங்கள இருக்க கூடாது. இன்னும் ஆசீர்வாதம் டிவி பார்த்துக்கணும். ஆமென். இன்னும் நீங்க அந்த டிவி பார்த்துன்னு இந்த டிவி பார்த்துன்னு இந்த ஸ்தோத்திர பலி சொல்லிக்கணும். இதெல்லாம் வளர்ச்சி இல்லாத ஒரு நிலை. பிரைஸ் தி லார்ட். வளர்ந்தவங்களுக்கு அது கிடையவே கிடையாது. இப்ப புதுசா ரட்சிக்கப்பட்டு உள்ள வரவங்களுக்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு சேனல் அது எல்லாமே. நம்ம என்ன பண்றோம் தெரியுமா? ஒரு செய்தி விடுறது கிடையாது. எல்லா செய்தியும் கேட்டு 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 கடைசியில் நமக்கே குழப்பமாயிடுது. அந்த ஐயா அப்படி சொன்னார், இந்த ஐயா அப்படி சொன்னார். எந்த ஐயா அப்படி சொன்னாலும் சரி, இந்த ஐயா என்ன சொல்றான்னு கேளு. ஹலோ, பக்கத்துல சொல்லு, நம்ம பாஸ்ட் என்ன சொல்றாரு கேளு. அத கேளு. ஊர்ல இருக்கிற சொல்றலாம் கேட்காத. நம்ம வீட்டுல பாருங்க, நம்ம அம்மா வீட்டை மட்டும், அவங்க அம்மா வீட்டுல சின்னதுல சாப்பிட்டுக்கிட்டே இருப்போம். நம்ம ஒரே கை ஒரே குழம்பு ஒரே டேஸ்டா போயிட்டே இருக்கும். டக்கு நீங்க வேற எங்கன்னா போய் அத்தை வீட்லயோ இல்ல மாமி வீட்லயோ சாப்பிடுங்களேன், அந்த டேஸ்ட் என்னவா இருக்கும்? வித்தியாசமா இருக்கும். நல்லா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனா அந்த குழம்பு 2 நாள் சாப்பிட்டு போறல, 3 நாள் வீட்டுக்கு வந்துருவேன். அது நமக்கு ஆகாது.
சோ அப்படி போல உங்களுக்குன்னு கொடுக்கப்பட்ட மேய்ப்பனுடைய சத்தத்தை நீ கவனமா கேட்கணும். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீங்க நீண்ட வருஷமா நீண்ட காலமா வந்து செய்தியை கேட்டுட்டு போய் உட்கார்ந்துட்டு போறதுக்காக அழைக்கப்பட்ட கிறிஸ்தவர் அல்ல, உங்களை கர்த்தர் ஆசாரியர்ல வைத்திருக்கிறார். நீங்கள் ஆசாரியர்கள், நீங்கள் ஆசாரிய ஊழியம் செய்ய வேண்டும், தேவ ராஜ்யத்தினுடைய சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும். ஆண்டவர் சொல்ற, ஓநாய்களுக்குள்ள உங்களை அனுப்புறேன் அப்படின்றார் ஆண்டவர். ஏன் தெரியுமா? கள்ள உபதேசம் இருக்கிற இடத்துல ஓனாய் என்பது கள்ள உபதேசம், அதை பத்தி தான் சொல்றார். அந்த கள்ள உபதேசத்தின் நடுவிலே நல்ல உபதேசமாகிய என்னோட சுவிசேஷத்தை அறிவிக்க தான் நான் உங்களை அனுப்புறேன் என்றார். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மை ரட்சித்ததின் நோக்கம் உட்கார்வதற்கல்ல. உட்கார்ந்து நீங்க இங்க வார்த்தையை எடுத்துட்டு வெளியே போய் நீங்க என்ன செய்யணும், அதை 4 பேருக்கு சுவிசேஷமா அறிவித்து தேவ ராஜ்யத்தில் ஆத்துமாக்களை சேர்க்கிற பணியில கர்த்தர் உங்களை சொல்லுகிறார். அப்படி ஊழியத்தை நீங்க செய்யும் போது கடவுள் உங்களை ஆசீர்வதிக்கிறார். ஆமென். சோ லேவி கோத்திரத்தாருக்கு லேவிக்கு 3 பிள்ளைங்க இருக்கிறாங்க. சொல்லுங்க எல்லாருமே. சும்மா கெர்சோம் இல்லங்க, கெர்சோம் இருக்கிறார். அவர் யாரு புள்ள? சொல்லு, கரெக்டா சொல்லு. நான் பாக்கெட்ல ரெடியா இருக்கு. கெர்சோம் இருக்கிறார். அவர் யார் புள்ள? சொல்லு. கம் ஆன். மோசே புள்ள, the son of Moses. மோசேயினுடைய தலைமுறை பத்தி உங்ககிட்ட சொல்றேன். ஒன்னு சொன்ன பைபிள் சொல்லுதுங்க. பைபிள் சொல்லுது, ஊழியம் செஞ்ச ஒருத்தரையும் தேவன் விட்டதில்லை. இன்னைக்கு அதை சொல்லிதான் முடிக்க போறேன். அவன் சந்ததி தேவன் மறக்கவே இல்லைங்க. ஆமென். அதனாலதான் சொல்லுவேன், ஊழியத்தை செய். இன்னைக்கு ஊழியக்காரனுடைய பிள்ளைகள்லாம் எழுந்து நிக்கணுங்க. ஒரு அழில சொல்லுங்க எல்லாரும். நம்ம மத்தியில ஒரு 3 பிள்ளைங்க வந்து உட்கார்ந்து இருக்குது, ஒரு பாஸ்டர் பிள்ளைங்க, ஊழியக்கார பிள்ளைங்க. இப்ப இங்க 3 பேர் இருக்கிறாங்க. அவங்களை கடவுள் எழுப்புவார். இன்னைக்கு சேகரையோட 3 பிள்ளைங்க இன்னைக்கு வந்துருக்கு பத்தியா? இதெல்லாம் ஆண்டு முன்குறிச்சதுங்க. இது எல்லாமே அந்த 3 பிள்ளைகளுக்கு கடவுள் எழுப்புவார். சந்ததிலாம் எழும்பும். இதை நான் அவர் மிகப்படுத்தலாம் சொல்லலைங்க. நான் இளைய வயசு இருக்கும் போது எனக்கு சில நேரம் அவர் முன்னாடி பிரசங்கம் பண்ணவே எனக்கு ஒரு மாதிரியா இருக்கும். ஏன்னா அவர் எவ்வளோ மூத்த ஊழியக்கார். அவர் வந்து நின்று ஜெபம் பண்ணும் போது நான் ஃபர்ஸ்ட் தலைமையில கை ஜெபம் பண்ண மாட்டேன். அவர் தான் சொல்லுவார், நீங்க வைங்க பாஸ்டர், நீங்க வச்ச ஒரு அபிஷேகம்வாரு. அதனால நான் ஜெபம் பண்றேன். ஏன்னா நான் சிறு பிராயத்துல அந்த பையன் இருக்கும் போதுதான் அவர் அந்த பையன் மாட்டிட்டு ஹாஸ்பிட்டல் மினிஸ்ட்ரி போவார். அவர் அதெல்லாம் கர்த்தர் மறக்கல. அதுக்கெல்லாம் மொத்தமா பதில் சொல்லதான் இந்த நாள் அவருக்கு மட்டுமல்ல, இந்த செய்தி கேட்கிற உங்களுக்கு தான் சொல்றேன். உங்களையும் உங்கள் தலைமுறை கர்த்தர் மறக்கவே மாட்டார். ஆமென். சோ நம்ம லேவிக்கு 3 பிள்ளைகள். ஒன்னு கெர்சோன், கோஹாத், மெராரி. இவங்க ஆசரிப்பு கூடாரத்துல வேலை செய்யறவங்க. இவங்க 3 பேருமே. இவங்களை தவிர வேற யாரும் உள்ள என்ட்ரி ஆக கூடாது. இவங்க 3 பேருக்கு ஒரு வேலை இருக்கு. நல்லா கேட்கணும். நீங்க ஆழமா கேட்பீங்களா? இன்னைக்கு 3 பிள்ளைங்க பேர் சொல்லுங்க எல்லாருமே. நீங்க பைபிள் காலேஜ்ல போவானாங்க, ஒழுங்கா சர்ச் அட்டெண்ட் பண்ணாலே, இந்த சர்ச்சை பொறுத்து சொல்றேன் பாரு, பைபிள் காலேஜ் போய் ஒண்ணு நீ பண்ண வேணாம். நீங்க உட்கார்ந்தாலே பைபிள் ஸ்காலர் ஆயிடுவீங்க. நீ பக்கத்து சர்ச்சில் போய் கேள, லேவி பிள்ளைங்க எனக்கு லேவியா அது அப்படின்னு. ஆனா லேவி பத்தி கூட ஃபுல் டீடைல் சொல்லுவேன். நீ அப்படியே ஆசிரிப்பு கூடாரத்தை பத்தி ஃபுல் ஸ்ட்ரக்சர் இருக்குல்ல, உன்னை கேட்ட இப்ப பட்டுன்னு சொல்லுவேன். நீ புட்டு வச்சிருவேன். சொல்ல மாட்டேன். ஏதாவது சொல்லு பார்க்கலாம். ஆசிரிப்பு கூட சொல்லு, எல்லாம் சொல்லுங்க, பரவாயில்ல. வெளிப்பிரகாரம். அந்த வெளிப்பிரகாரத்துல என்ன இருக்கு? வெண்கல தொட்டி இருக்கு. குட். பாருமா, இத நீ இது எந்த சர்ச்சை விசுவாசத்தை சொல்லிட்டான்னா நான் ஒரு பக்கமே சேர்த்துறேன். இவ்வளவு ஆணவ பேச்சு போறது மீச நல்லா கேளுங்க. வெண்கல தொட்டி இருக்கு அங்க, அப்புறம் பலிபீடம் இருக்கு, அதுக்கப்புறம் பரிசுத்த ஸ்தலம் இருக்கு. என்ன இருக்கு உள்ள? 12 அப்ப இருக்கிற மேஜர் இருக்கு, அப்புறம் குத்துவிளக்கு இருக்கு, தூபபீடம் இருக்கு, அப்புறம் உள்ள மகா பரிசுத்த ஸ்தலம் இருக்கு. அங்க என்ன இருக்கு? அந்த பெட்டிக்குள்ள என்ன இருக்கு? வார்த்தை இருக்கு. நீங்க தாங்க ஸ்காலர். 3 பிள்ளைங்க இருக்க ஆசிரிப்பு கூடாரத்துல வேலை செய்யறதுக்கு இந்த 3 பேருக்கும் 3 வேலை. நல்லா கேட்க, 3 பேருக்குமே இவங்களை தவிர அந்த வேலை வேற யாருமே செய்யக்கூடாது. ஓகே. இப்போ நம்பர் 1 கொஹாத்தியர்ல எடுத்துக்கும். இந்த கொஹாத்தியர்ல பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும், வாசிக்கலாம். என்னாகும் 4:1 பாருங்க. பைபிள் சொல்லுது,
கர்த்தர் மோசேயும் ஆரோனை நோக்கி, லேவியின் புத்திரருக்குள்ள இருக்கிற கோஹாத் புத்திரருடைய பிதாக்களின் வீட்டு வம்சங்களில் ஆசரிப்பு கூடாரத்தில் வேலை செய்யும் சேனை, ஆமென், அவங்க வேலை என்ன தெரியுமாங்க? பலி செலுத்தணும், அந்த ரத்தத்தை கொண்டு போகணும், தேவனுக்கு முன்பாக நிற்கணும், ஜனங்களுடைய பாவங்களுக்கு பாவ நிவர்த்தி செய்யணும். சரியா? அவங்க வேலையே என்ன வேலைன்னா பலி செலுத்துற வேலை. அந்த ரத்தத்தை கொண்டு போகணும் வருஷத்துக்கு ஒரு முறை. ஜனங்களுடைய பாவ நிவர்த்திக்காக தேவனுக்கு நிற்கிற வேலை கோஹாத்தியர்கள் வேலை. ரைட்? புரிஞ்சவங்க எல்லாருக்குமே. அப்ப இவங்க தொடர்ச்சி, இவங்க சந்ததி எல்லாமே இந்த வேலை தான் செஞ்சுட்டு வராங்க. குட். புரிஞ்சவங்க எல்லாருக்குமே. கோஹாத்தியர்கள் எல்லாருமே இவங்க வேலையே ஆசரிப்பு கூடாரத்தில் இருக்கிற உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிறவர்கள். தாவீது ஒரு முறை அந்த பெட்டி என்ன பண்ணிட்டார்னா மாட்டு வண்டி மேல ஏத்திட்டார். ஆனா சுமக்க வேண்டியவர்கள் கோஹாத்தியர்கள். கோஹாத்தியர்கள் சுமக்காததினால் மாட்டு வண்டி மேல இருந்த அந்த பெட்டி சாய்ந்து விடுமோ என்று ஊசா என்ன பண்ணாரு? அதை பிடிக்க போனவர் கர்த்தர் அடித்தார். ஏன்னா வார்த்தைய நம்ம மாமிச பலத்தை கொண்டு, ஊசா என்றால் பலன் என்று அர்த்தம், நம்ம பலத்தை கொண்டு வார்த்தை தேவனுடைய வசனத்தை தாங்கி பிடிக்க முடியாது. தேவனுடைய வார்த்தை தான் நம்மை தாங்கி பிடிக்கும். ஹல்லேலூயா. எவ்வளவு மாடு மறந்தாலும் உடன்படிக்கை பெட்டி சாயவே சாயாது. ஆனா எங்க சாய்ந்து விடுமோ? எங்க வானத்தை பூமி படைத்த தெய்வம், அவரை யாரும் சாய்க்க முடியுமாங்க? அவர் சாய்வாரா? ஆனா தன் பலத்தை கொண்டு தேவராட்சியத்தை நிறைவேற்ற ஒருத்தரால முடியாது என்பதற்கு ஊசாதான் ஒரு நல்ல அடையாளம். ஹல்லேலூயா. சோ இந்த கோஹாத்தியர்கள் எல்லாருமே ஆசரிப்பு கூடாரத்தில், அந்த ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள வேலை செய்யறோம். ஆமென். மகா பரிசுத்த ஸ்தலத்துல வெளிப்பிரகாரத்தில் வேலை செய்யக்கூடியவர்கள் இவங்க எல்லாருமே கோஹாத்தியர்கள். நம்பர் 2, 21ஆம் வசனம் பாருங்க. அதே 4:21 இவங்க வேலை என்னன்னு பாருங்க. இப்ப கெர்சோனை பத்தி சொல்றாரு. புத்தருடைய பிதாக்கள் வீட்டு வம்சங்களிலும் சேனைக்குட்படத்தக்க. ஓல்டு டெஸ்டமெண்ட் லா என்ன சொல்லுதுன்னா, பைபிள் சொல்லுது, லா சட்டம் சொல்லுது 30 வயசுக்கு தான் என்ன செய்யணும்? உள்ள வரணும். 50 வயசுல ரிட்டையர்மெண்ட் உண்டு. 20 இயர்ஸ் அவங்க மினிஸ்ட்ரி பண்ண முடியும், வெளியே வந்துடணும். ஆனா பைபிள் சொல்லுது புதிய ஏற்பாட்டுல உயிருள்ள வர ஊழியம் செய்யினார் ஆண்டவர். அது 20 வருஷம் தான் ஊழியம் பழைய ஏற்பாட்டுல. ஆனா புதிய ஏற்பாட்டுல சாகும் வரை நம்ம தேவ ராஜ்யத்தை சொல்லிட்டே இருக்கணும், சுவிசேஷத்தை அறிவிச்சுட்டே இருக்கணும். நமக்கு ரிட்டையர்மெண்டே கிடையாது. வழியில சொல்லுங்க எல்லாருமே. இப்ப இந்த 50 வயசுல இவங்க எல்லாம் ரிட்டையர் ஆகுறாங்கல்ல, அடுத்தது உங்களுக்கு என்ன தெரியுமாங்க வேலை? ஆசரிப்பு கூடாரத்துக்கு வெளியே இருக்குல்ல, செக்யூரிட்டி வேலை பார்க்கணும். அதுவும் இன்னும் கொஞ்சம் காலகட்டம் போன உடனே 8 மணி நேரம் எனக்கு ஷிஃப்ட் பாக்குறாங்க பாரு, செக்யூரிட்டி எல்லாமே. அந்த செக்யூரிட்டி சிஸ்டமே முதல்ல மோசே கொண்டு வந்து ஆசரிப்பு கூடாரத்துல. இன்னொரு நாள் சொல்லித்தரேன் உங்களுக்கு. ஹல்லேலூயா. அப்படின்னா எப்போதுமே ஆசரிப்பு கூடாரத்தை ஒற்றி ஆசாரியத்துவம் செய்யக்கூடிய லேவி கோத்திரத்தார் மட்டுமே இருக்க வேண்டும், வேற யாருமே இருக்கக்கூடாது. ஓகே. அப்போ 2வது நம்ம கெர்சோனை பத்தி பார்க்கிற அடுத்த வசனம் சொல்லுது, பணிவிடை செய்கிறதிலும் அவங்க என்ன சுமக்கணும்னு பைபிள் சொல்லுது. வாசஸ்தலத்துக்கும் ஆசரிப்பு கூடாரத்துக்குரிய அந்த தொங்குதிரை எல்லாம், அந்த ஸ்கிரீன் இருக்குல்ல, மேல டாப் வருது பாருங்க, மேல டாப் சைட்ல வரக்கூடிய எல்லாவற்றையும் துணி, அந்த பிக்சர் கூட அந்த துணி இருக்கா ஃபுல்லாவே, அதை மட்டும் அவங்க சுமக்கிற வேலை. என்னென்னலாம் சுமக்கணும் அதை அப்படியே நான் படிக்கிறேன். தொங்குதிரை, மூடி, தகசு தோல் மூடி, ஆசரிப்பு கூடார வாசல் மறைவு ஃப்ரண்ட் ஸ்கிரீனு, அதுக்கப்புறம் பிரகாரத்தின் தொங்குதிரைகள், வாசஸ்தல தண்டையிலும் பலிபீட தண்டையில சுற்றிலும் இருக்கிற பிரகாரத்தினுடைய வாசல் தொங்கு திரையும் அவைகளின் கயிறுகளையும், கயிறு போட்டு கட்டி இருப்பாங்க பாருங்க, நூக்கட் கார்னர் எல்லாம் கயிறு இருக்கு எல்லாமே. ஓகே. அந்த வால் எல்லாம் இருக்கு பாருங்க, அது எல்லாத்தையும் பிரைஸ் லார்ட். வேலைக்கடுத்த கருவிகள் யாவையும் சுமந்து அவைகளுக்காக ஆமென் செய்ய வேண்டிய யாவையும் செய்ய கடவர்கள். கெர்சோன் புத்திர சுமக்க வேண்டிய சுமைகளும் செய்ய வேண்டிய பணிவிடைகள் ஆகிய சகல வேலைகளும் ஆரோனும் அவன் குமாரன் சொல்லுகிறபடியே செய்ய வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க எல்லாருமே. ஹல்லேலூயா. இதுதான் இவங்க வேலை. ஆமென். கோஹாத்தியர்கள் வேலை உள்ள பலிபீடத்து வேலை செய்யணும். கெர்சோனுடைய வேலை ஆசரிப்பு கூடாரத்தை சுமக்கிற வேலை அவங்க வேலை. ரைட். 3வது ஒருத்தர் இருக்கிறாங்க, மெராரி. அது நம்ம வாசிக்கலாம். 29ஆம் வசனம் யாராவது வாசிங்க. 29ல
மெராரி புத்திரருடைய பிதாக்களின் வீட்டு வம்சத்துல அவங்க என்ன வேலை செய்யணும் பைபிள் சொன்னா 31 கொடுங்க. ஆசரிப்பு கூடாரத்தில் அவர்கள் செய்யும் எல்லா பணிவிடைக்கும் அடுத்த காவல் விவரமாவது வாசஸ்தலத்தின் பலகைகள். ஆமென். இந்த 4 கார்னர்ஸ்ல சுத்தி என்ன இருக்கும்? பலகை இருக்கும். அந்த பலகைகள், தாழ்பால்கள், அந்த லாக்ஸ் எல்லாத்தையுமே அந்த அதுக்கப்புறம் உள்ள இருக்கக்கூடிய அந்த யுட்டென்சில்ஸ் சொல்லுவாங்கல்ல, அந்த பொருள் எல்லாமே தூபக்கரண்டி அதெல்லாம் இருக்குல்ல, அது எல்லாத்தையும் பொருள் எல்லாம் சுமக்கிற வேலை இவங்க வேலை. அப்ப இவங்க 3 பேருமே நல்லா கேட்கணும். 1 கொஹாத்தியர்கள் பலிபீடத்து ஊழியம் செய்கிறவர்கள். 2 கெர்சோன் என்ன வேலை செய்யறாங்கன்னா வாசரிப்பு கூடாரத்தினுடைய வாசஸ்தலம், அந்த திரைகள், அந்த மூடி அதெல்லாம் சுமக்கிறவங்க. மெராரி என்ன செய்யறாங்கன்னா தாழ்பால்கள், பலகை, அந்த இரும்பு, அந்த பாதம், அந்த வெள்ளி பாதங்கள் எல்லாம் சுத்தி இருக்கக்கூடிய எல்லாத்தையும் அந்த கரண்டி, தூபபீடம் அது இதனால சுமக்கிற வேலை எல்லாமே யார் வேலைன்னு கேட்டீங்கன்னாக்கா மெராரியோட வேலை. இதை இவங்க காலப்போக்கில செஞ்சுக்கிட்டே வராங்க. ஆமென். கடவுள் கொடுத்த ஊழியத்தை அவங்க எங்கேயுமே நிறுத்தவே இல்ல. தலைமுறை தலைமுறையா அதை செஞ்சுட்டே வராங்க. ஆமென். தலைமுறை தலைமுறை செஞ்ச இவர்ல கர்த்தர் எப்படி ஆசீர்வதிச்சார்னு பார்க்க போறோம். நம்ம பைபிளை திருப்பிக்கலாம். 1 நாளாகமத்தின் புஸ்தகம், turn to the Bible, 1 Chronicles chapter 6 நேரா நீங்க திருப்பணும். Praise the Lord. புரிஞ்சுதா உங்க எல்லாருக்குமே? அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்களா? புரியலையா? உங்க யாருக்கும் புரியலையா? புரியலனா மறுபடியும் போய் நீங்க செய்தியை மறுபடியும் உங்க யூடியூப் சேனல்ல நீங்க கேட்கலாம். Praise the Lord. Hallelujah. இங்க பாருங்க, அவ்வளவு அழகா சொல்லுப்பா லேவின் குமாரர். இந்த சாப்டர் ஃபுல்லாவே லேவின் குமாரரை பத்தி நிறைய விஷயங்கள் இருக்கு உள்ள. இத பேசணும் அப்படின்னாக்கா இத பேச பேச ஒரு ஆசாரியத்துக்குரிய அபிஷேகம் அசைவாடுவதை நம்ம திருச்சபையில பார்க்க முடியும். ஆமென். இது அநேகமா பேச பேச நான் விசுவாசிக்கிறேன், உள்ள அமர்ந்து கேட்கிற நீங்க எல்லாருமே ஊழியர்களாக கர்த்தர் மாற்றுவார். ஊழியம் செய்கிறவர்களாக கர்த்தர் மாற்றுவார். லேவின் குமாரர் கெர்சோன், கோஹாத், மெராரி. ஓகே, சரி. இவங்க பிள்ளைங்க கடவுள் எப்படி ஆசீர்வதிக்கிறார், இந்த 3 பேருடைய வேலை என்னெல்லாம் நமக்கு தெரியும். ரைட், பார்க்கலாம் பாருங்க. 32ஆம் வசனத்திலிருந்து பாருங்க. 2ஆம் வசனத்திலிருந்து 32ஆம் வசனம். சாலமோன் எருசலேமிலே கர்த்தருடைய ஆலயத்தை கட்டி தீரு மட்டும் ஆசரிப்பு கூடார வாசஸ்தலத்திற்கு முன்பாக சங்கீத சேவனையுடன் தங்கள் முறைமையின்படியே பணிவிட செய்து வந்தவர்களுமாகி மனுஷரும். நல்லா கேளுங்க. அப்போ ஆசரிப்பு கூடாரத்துக்கு முன்பாக என்ன செய்யணும்னா இசை வாசிக்கிறவர்கள், தேவனை ஆராதிக்கிற ஒரு கூட்டம் இருக்கணும்ன்றார். அவங்க எப்போதுமே அவங்க என்ன செய்யணும்? ஆராதிச்சுட்டே இருக்கணும். அடுத்த வசனம், கொஹாத்தியரின் குமாரரில் ஃபர்ஸ்ட் கொஹாத், அதாவது கெர்சோன், கோஹாத், மெராரி ஆர்டர் வைஸ்ல பார்க்கும்போது 2வது புள்ளதான் கொஹாத். ஆனா கொஹாத் தான் கர்த்தர் எப்படி முன்னே வைப்பார். ஆமென். பல கொஹாத்தியரின் குமாரரில் ஏமான் என்னும் பாடகன். அப்ப பாருங்க, கொஹாத்துல இருந்து கடவுள் ஒரு மனுஷன் தெரிந்து கொள்கிறார். அவன் பேர் என்ன? ஏமான். நல்லா கேட்கணும், ஏமான். பிரைஸ் தி லார்ட். கொஹாத்தியரோட வேலை என்ன? பலிபீடத்து ஊழியம். ரத்தத்தை கொண்டு போய் தேவனுக்கு முன்பாக நின்று ஜனங்களுக்காக பாவ நிவர்த்தி செய்கிறவர்கள். கடவுள் பாருங்க, அவங்க சந்ததியிலிருந்து ஒரு மனிதனை தெரிந்து கொள்ளுகிறார். அவன் பெயர் ஏமான். ஏமான், ஏமான். ஏமான்னாலே ஃபெய்த்ஃபுல் அர்த்தங்க. பாருங்களேன், நீங்க கடவுளுக்கு ஊழியம் செய்யுங்க, உங்க சந்ததி எப்படி தெரியுமா இருக்கும்? உண்மை உள்ளவங்களா இருப்பாங்க. கர்த்தருக்கு உண்மை உள்ளவங்களா இருப்பாங்க. ஒன்னு சொல்ற, கர்த்தருடைய சேவை செய்யற நம்ம பிள்ளைகள், நம்ம பிள்ளைங்க கர்த்தருக்கு முன்பாக உண்மை உத்தமமான தேவராஜ்யத்தின் பிள்ளைகளாக இருப்பார்கள். இவன் ஏமான் யாரோட பிள்ளைன்னு பார்க்கும் போது யோவேலின் குமாரன். யோவேல்னாலே நமக்கு தெரியும், ஜோயல், லார்ட் இஸ் காட். பாத்தீங்களா? கர்த்தரே தேவன். ஹல்லேலூயா. ஜோயல்னாலே கர்த்தரே தேவன். இந்த கர்த்தரே தேவன் என்று சொல்லக்கூடிய இவனுக்கு பிறந்த பிள்ளைதான் உண்மை. அப்படின்னு என்ன நம்ம பரிசுத்தர் சொல்ல வராரு? கர்த்தரே தேவன் என்று ஆராதிக்கிற அத்தனை பேருமே அவருக்கு முன்பாக உண்மை உள்ளவர்கள். நல்ல சத்தமா ஒரு அல்லே சொல்ல மாட்டீங்க. இவன் சாமுவேலின் குமாரன். ஆமென். அந்த யோவேலியான சாமுவேலின் குமாரன். ஹல்லேலூயா. இவன் எல்கானாவின் குமாரன். இப்ப இதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரியுது? சாமுவேல் வராரா? சாமுவேல் வராரா? சாமுவேல் எங்க இருந்து வராரு? கொஹாத்தியர்கள். ஃபர்ஸ்ட் ப்ராஃபட் ஆஃப் இஸ்ரேல், முதல் தீர்க்கதரிசி.
கொஹாத்தியர்னு கர்த்தர் தெரிந்து கொள்ளுகிறார். அவன் ஒரு ஆசாரிய ஊழியம் செய்தவன். ஆசாரிய ஊழியத்தில் பிறந்த சந்ததி. அன்னாளுடைய கர்ப்பத்துல எல்கானா இருக்கார்ல, அன்னாளுடைய கர்ப்பத்துல பிள்ளை இல்லல. கொஹாத்துக்கு எப்படிங்க பிள்ளை இல்லாம போகும்? கடவுள் ஒரு காலத்தை வச்சிருந்தாரு. கர்த்தர் சாமுவேலை கர்த்தர் கையில கொடுத்தார். ஒரு அழில சொல்லுங்க எல்லாருமே. பைபிள் நல்லா படிக்கிறீங்களாங்க? புரியுதா உங்களுக்கு? இது எப்படி பாஸ் நீ வந்து சாமுவேல் அப்படின்னு சொல்றேன்னு கேட்டீங்கன்னாக்கா உங்க சந்தேகத்தை தீர்த்துடலாமா இப்போ? அல்லேலூயா. 1 சாமுவேல் 1 அதிகாரம் கூட பட்டுன்னு கூட. எப்ராயிம் மலை தேசத்தில் இருக்கிற சோஃபிம் எனப்பட்ட ராமதாயி மூரானாகி ஒரு மனுஷன் இருந்தான். அவனுக்கு எல்கானா என்று பேர். அவன் எப்ராயிமனாகிய சூப்புக்கு பிறந்த தோவின் குமாரனாகிய எலிகுவின் மகனாகிய எரோஹாம். எரோஹாம் அந்த எரோஹாம் அங்க வரல. அதே மாதிரி எல்கானா வரல. சாமுவேல் வருதாரா இல்லையா? So they Samuel coming from the tribe of Levi. அதுல கொஹாத்தியர்ல வர பலிபீடத்து ஊழியம் செய்கிறவர். அதனாலதான் பாருங்க பைபிள் சொல்லுது பலிபீடத்து ஊழியம் செய்கிற ஏலி கிட்ட கர்த்தர் பேசல, சாமுவேல் கிட்ட கர்த்தர் பேசினார். ஏன்னா அந்த வம்சமே எப்படி தெரியுமாங்க? அந்த வம்சமே பலிபீடத்து ஊழியம் செய்யற வம்சம். ஏமானாலே ஃபெய்த்ஃபுல். சாமுவேலோட தலைமுறையிலிருந்து ஒரு உண்மை உள்ளவன் என்று எண்ணிதானே கர்த்தர் ஊழியத்தை கையில கொடுத்தா. எந்த உண்மை? நீ உண்மையா இருப்பேனா? இல்லவே இல்லைங்க. அவர் உண்மை உள்ளவரா இருக்கிறார் என்று பறைசாற்றுவதினார். அவர் உண்மை உள்ளவர், நாம இல்ல. ஆமாதானங்க? அவர் உண்மை உள்ளவர். அவர் பாவம் இல்லாதவர். அடிக்கிட்டே போல அவங்க எல்லாருக்கும் என்ன விட நல்லா தெரியும். சோ நம்ம எல்லாரும் இங்க வந்துரும். எலியலின் குமாரன், தோவாகின் குமாரன், சூப்பின் குமாரன், இல்கானாவின் குமாரன், மாஹாத்தின் குமாரன், அமாசாயின் குமாரன், எல்கானாவின் குமாரன், யோவேலின் குமாரன், அசரியாவின் குமாரன், செப்பனியாவின் குமாரன், தாஹாதின் குமாரன். ஏன் அந்நிய பாஷை பேச மாட்டேன் தெரியுமா? அந்நிய பாஷை வராது காரணம் உனக்கு பைபிள் படிக்கிறதுனால தான். இந்த மாதிரி இப்ப பேசு, இந்த மாதிரி அபிஷேகப்பட்ட நாமங்களை படிச்சாலே உன் வாயில கர்த்தர் பரலோக பாஷை எப்பார். இவன் இத்சாரின் குமாரன், இவன் கோஹாத்தின் குமாரன், இவன் இஸ்ரவேலின் குமாரன் ஆகிய லேவின் குமாரன். கனெக்ட் பண்ணாரா? லேவியிலிருந்து கரெக்டா அப்படியே கொண்டு போய் கரெக்டா இப்ப சாலமோன் ஆலயத்தை கட்ட போறாரு. அதுக்கு முன்னாடி நல்ல கேளுங்களேன், தாவீதை அப்பாயிண்ட் பண்றாரு. பார்க்க போற தாவீதுடைய காலகட்டத்திலேயே இவங்க சந்ததியை பிரிக்கிறார். இவங்க சந்ததியை தவிர வேற யாருமே ஆசரிப்பு கூடாதுக்கு முன்பாக நிற்க கூடாது என்றார். பாட்டுக்காரன கர்த்தர் எங்க தெரியுமா தேர்ந்தெடுத்தாரு? பாட்டு பாடுறவங்கள லேவி கோத்திரத்திலிருந்து. பைபிள் என்ன தெரியுமா சொல்லு? வரலாறு சொல்லுது. நல்லா கேளுங்க. வரலாறு சொல்லுது லேவி கோத்திரம் உலகம் எங்கும் சதர்ச்சி. 12 கோத்திரமும் உலகம் எங்கும் சதர்ச்சல. அது லேவி கோத்திரம் இந்தியாவுக்கு வந்தது. ஒருவேளை எனக்கு தெரியும், ஒருவேளை பாட்டு பாடுற லேவி கோத்திரம் தானோ இருக்கலாம், இல்ல இருக்கும். அதுனா இருக்கலாம். ஆமேன்னு சொல்லணும். நீங்க எல்லாமே பாட்டு பாடுற வேலையே லேவி கோத்திரத்துக்கு கொடுத்தாருங்க. நிறைய இன்னைக்கு படிக்க போறோம் நம்ம. ஹalleluya, praise the Lord. பரவசமா இருக்காங்க. ஊழியம் செய்யற குடும்பத்தை கடவுளே நல்ல கேள மரக்கல பத்தி ஆண்டவரு அந்த சந்ததி காப்பாத்திட்டே வராரு பாருங்க. அழகா அதை காப்பாத்திட்டே வந்துட்டே இருக்கிறாரு. வந்து கடைசியில ஆலயம் கட்டப்படும் போது எனக்கு பாட்டு பாடுற கூட்டமாய் முடிக்கணும். இப்போ ஏமான் கோஹாத்ல இருந்து யார் வரா? ஏமான். சொல்லுங்க எல்லாரும் ஏமான். ஓ praise the Lord, hallelujah. 39ஆம் வசனம். இவன் சகோதரனாகிய ஆசாப், இவன் வலது பக்கத்தில் நிற்பார். ஆசாப் என்ன தெரியுமா அர்த்தம்? ஆசாப்னா கேதரர், கூட்டி சேர்க்கிறவன் என்ற அர்த்தம். பிறகு என்ன தெரியுமா அர்த்தம்? God blesses, கடவுள் ஆசீர்வதிக்கிறவர், தேவன் ஆசீர்வதிக்கிறவர் என்ற அர்த்தம். praise the Lord. தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒருவனால தான் சபையை கூட்டி சேர்க்க முடியும். இன்னும் இந்த சபைக்குள்ள நிறைய பேர் வர வேண்டி இருக்கு. அவர்களை கூட்டி சேர்க்கிற வேலையே ஆசாப்புடைய வேலை. ஹalleluya. இது யார் சந்ததியின் பக்கத்துல இப்ப நீங்களே படிச்சுவாங்களே. பெரகியாவின் குமாரன்,
நான் கூட யோசித்தேங்க, இரு நான் யோசித்தேன் 3 நாள் பொங்கல் லீவ் வருதுல்ல, சர்ச்சை லீவ் விட்டு எங்கன்னா போயிடலாமா தான் நினைச்சேன் நான். ஏன் ரிலாக்ஸா எங்கன்னா போனோம், ஒரே ப்ரெஷரா இருக்கு நமக்கு நிறைய அப்படின்ட்டுன்னு. அதுக்கப்புறம் யோசித்தேன், உங்க கூட இல்லாத அப்படின்னு எனக்கு தனி சந்தோஷம். எனக்கு உங்க முகத்தெல்லாம் பார்த்தா தானே சந்தோஷம். இவ்வளவு சாயங்காலம் இவ்வளவு பேர் வார்த்தை கேட்க எவ்வளவு ஓடடி வந்திருக்கிற. இப்ப நான் சர்ச்சை மூட்டு லைட் ஆஃப் பண்ணிட்டு வீட்டுக்கு போயிட்டு இருந்தா நான் எங்கன்னா போயிட்டு நீ நான் பண்ணிருப்பேன். ஊர் கதை ஊர் நியாயம் பேசுனேன், அந்த வீட்டுல உட்காந்து இந்த வீட்டுல உட்காந்து இவங்கள பாத்துக்கணும் அவங்கள பாத்துக்கன்னு இல்ல சினிமா பாத்துக்கன்னு தேவையில்லாத பேச்சு இதெல்லாம் வந்திருக்கும். ஆமாங்க, உண்மையில நான் யோசித்தேன். ஆனா வானா எனக்கு முன்னாடி கொஞ்சம் எனக்கு யோசனை இல்லை. இல்ல 3 நாள் சாயங்காலத்துல மீட்டிங் வச்சுட்டு பண்ணாங்க, 3 நாள் அடிச்சிருப்பேன். எனக்கு சரியா அந்த லீவை நான் கவனிக்கவே இல்லை. இந்த லீவை நான் சரியா கவனிக்கவே இல்லை. உண்மை அதுதான், உண்மையாவே அதுதான். அந்த லீவை நான் சரியா கவனிக்கல. நான் வேற மைண்ட் செட்ல இருந்தா பாருங்க, எனக்கு இந்த லீவோட கவனம் இல்லை. அப்படின்னா 3 நாளா வச்சு வாசித்திருப்பேன் உங்களை. 3 நாளா ஊழியத்தினுடைய காரியத்தை குறிச்சு 3ஆவது நாள் 5ஆவது நாள் வெளியே போகும்போது நான் ஊழியம் செய்யற பாஸ்டர் போயினே இருப்பேன். நான் ஏன் பாஸ்டர் உட்காரணும், நானும் எழுந்து சேவை செய்யறேன்னு. ஏன்னா நான் சேவை செஞ்சா சரி. நான் கேட்கிறேன், 39 வாசிக்க போறோம். ஒரு மனுஷன் பிறந்து ஒரு 70 வருஷம் 80 வருஷம் இருக்கான்னு வச்சுக்கோங்க. இத்தனை பேர் பிறந்து வரணும், எத்தனை தலைமுறை வந்திருக்கணும். தலைமுறை கடல் மரத்துல பெத்தியாங்க. ஆமா தானே? ஏங்க கடல் எழுதி வைக்கிறாரு? இத கடல் எழுதி கோகாத்தோட தலைமுறை மாந்தாரா? கோகாத் என்ன திறமை செஞ்சான்? கோகாத்தோட பிள்ளைகள் அம்ராம் அதெல்லாம் இருக்காங்கல்ல, அவங்க பிள்ளைங்களா ஆசாரிய ஊழியத்தை செஞ்சு ஜனனுடைய ரத்தத்தை ஆட்டின் ரத்தத்தை ஜனங்களுக்கு பாவனையத்தை செஞ்சு அதெல்லாம் செஞ்சு கடல் பாக்குறாரு. பார்த்த தெய்வம் ஒரு நாளும் அவங்கள என்ன செய்யல, மறக்கல. அவங்க பிள்ளைங்கள கடல் ஆசீர்வதிச்சு எவ்வளவு உயரத்துல கொண்டு போனாருங்க. பைபிள் சொல்லுது, ஆசா பெரகியாவின் குமாரன், சிமையாவின் குமாரன், மிகாவேலின் குமாரன், பசையாவின் குமாரன், மல்கியாவின் குமாரன், எத்னின் குமாரன், சேராவின் குமாரன், அதாயாவின் குமாரன், ஏத்தானின் குமாரன், சிம்மாவின் குமாரன், சீமேயின் குமாரன், யாகாதின் குமாரன், கெர்சோமின் குமாரன், இவன் லேவியின் குமாரன். லேவினோட முன்னிருப்புள்ள கெர்சோம். இப்போ அந்த கெர்சோமுக்கு பிறந்த தலைமுறையில வந்தவர் தான் ஆசாப். ஆசாப் என்றாலே கூட்டி சேர்க்கிறவர், ஜனங்களை அசம்பிளின்னு கூட சொல்லலாம் நம்ம அதை. ஹல்லேலூயா. அடுத்தது மெராரின் புத்திரராகிய இடது பக்கத்திலே அவர்களில் ஏத்தான். ஏத்தான் என்னங்க அர்த்தம் சொல்லுங்க? ஏத்தான் என்ன அர்த்தம்? ஏத்துறவனா சொல்லுங்க எல்லாமே. ஏத்தான் என்ன அர்த்தம்? என்ன வசனம் அது? 44. என்டியூரிங். என்டியூரிங் அப்படின்னா நித்திய காலமாய். பாத்தீங்களா? இவங்க வேலை மெராரி வேலை என்ன சொல்லுங்க? மெராரி வேலை என்ன? தாழ்பால், பலகை, இரும்பு கம்பி இதெல்லாம் தூக்குற வேலை உங்க வேலை. ராட் எல்லாம் அந்த டாபர்நாக்கிளுக்கு தேவையான எல்லாத்தையும் சுமக்கிற வேலை ஏதான். ஏதான் என்ன தெரியுமா அர்த்தம்? என்டியூர்ஸ், என்றென்றைக்கும், forever. கடவுள் என்றென்றைக்கும் அந்த சந்ததியில் ஆசீர்வதிச்சார் அவர். Praise the Lord. Amen. So பைபிள் நமக்கு தெளிவா சொல்லுது. வாசிங்க அந்த அந்த வசனம் வாசிங்க. வாசிங்க. இவன் அப்தியின் குமாரன், இவன் மல்லூஹின் குமாரன், இவன் அசபியாவின் குமாரன், இவன் இல்கியாவின் குமாரன், அம்சியின் குமாரன், சரி. இந்த 3மே படிச்சீங்களா? இதுல சின்ன அதாவது மைனர் டிஃபரன்ஸ் ஒண்ணு இருக்கு. சொல்லுங்க பார்க்கலாம். சரி, நான் சொல்றேன். இப்ப நம்ம அதே படிக்கலாம். மறுபடியும் என்ன படிக்கலாம் அப்படின்னா 38 கொடு. இவன் இஸ்ரவேலின் குமாரனாகிய, இங்க மட்டும்தான் யாக்கோபின் பேர் போட்டிருக்கும். நல்லா கேட்கணும்.
மற்ற எல்லா இடத்துக்கும் லேவின் குமாரன் லேவின் குமாரன். ஏன் ஸ்பெசிபிக்கா தேவன் யாக்கோபு சேர்த்து இருக்கிறார்னா, இந்த பலிபிடுத்து ஊழியம் செய்கிற தகப்பன் அப்படின்றார் அவர். புரியுதுனா உங்களுக்கு? இந்த பலிபிடுத்து ஊழியம் செய்கிற தலைமுறையினுடைய தகப்பன். மற்றபடி துறைகளை சுமக்கிறவங்க, பலகைகளை சுமக்கிறவங்களை விட இந்த பலிபிடுத்து ஊழியம். இப்ப நம்ம எல்லாருக்கும் ஒரே ஊழியம் தான், பலிபிட ஊழியம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்து உயிர்த்தெழுந்து மீண்டும் வரப்போகிறார். இது பலிபிடத்து ஊழியம். இப்ப புதிய ஏற்பாட்டு சபை முழுசுக்குமே பலிபிடத்து ஊழியம் தான். எல்லாரையும் கர்த்தர் பலிபிடத்து ஊழியம் செய்ய கர்த்தர் வச்சிருக்கிறார். வாசிக்கலாமே 1 நாளாகும் 15-17 வாசிங்க. அப்படியே லேவியர் யோவேலின் குமாரனாகிய ஏமானையும் ஆசாப்பையும் தங்கள் சகோதரர் குஷையாவின் ஏத்தானையும் இவர்களோடும் கூட வரிசையாக தங்கள் சகோதரராகிய அவங்க கூட சேர்ந்து, அவங்க கூட அண்ணன் தம்பிகள் எல்லாம் இருக்கிறாங்கல்ல, அவங்க எல்லாம் கடவுள் சேர்த்த ஊழியம் செய்ய வச்சாரா. அவங்க எல்லாம் கடவுள் பிளஸ் பண்ணாரு பாருங்க. அப்படி ஆசாரி ஊழியம் செய்யற நல்லா கேட்குவாங்க. உன்னை மட்டும் ஆசீர்வதிக்க மாட்டாரு. மறுபடியும் சொல்றேன், உன் அண்ணன் தம்பி பிள்ளைங்க மொத்த குடும்பத்தில் இருக்கிறாங்கள எல்லாரையும் கடவுள் இழுப்பார் அவர். நான் சொன்னது உனக்கு புரியல? மறுபடியும் சொல்றேன், நீ பலிபிடத்து ஊழிய ஆண்டோட சுவிசேஷ ஊழியத்தை செய், உன் உடன் பிறப்புகளுடைய பிள்ளைகளுடைய கத்தர் கொண்டு வருவார் அவர். எத்தனை பேருங்க ஆசீர்வாதம்? எத்தனை பேர் ஆசீர்வாதம் வேணும்? நீங்க ஒருத்தர் ஊழியம் செஞ்சீங்கன்னா உடன் பிறப்புகளுடைய அத்தனை பேருடைய பிள்ளைகளுக்கு கத்தர் கூட்டி சேர்ப்பாருங்க அவர். நான் நம்புறேன், நான் விசுவாசிக்கிறேன், மன அழுத்தத்தோட சொல்றேங்க, கண்ணீரோடு சொல்றேன். உங்க பிள்ளைகளை மட்டுமல்ல, உங்க உடன் பிறப்புகளுடைய பிள்ளைகளை சேர்த்து அழைப்பாருங்க அவர். அவங்களையும் சேர்த்து ஆசீர்வதிப்பாருங்க அவர். கடவுள் செய்வார் அவர். ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். வாசிங்க. 19ஆம் வசனம் சொல்லுது, பாடகராகிய ஒரு காலத்துல இவங்க வேலையில என்ன தெரியுமாங்க, ஆட்டை வெட்டணும், பலி செலுத்தணும், அது இது ரொம்ப பிஸியா இருப்பாங்க. இப்ப அவங்க சந்ததிகளுக்கு கடவுள் என்ன செஞ்சுட்டாரு, இப்ப நீ கஷ்டப்பட்டு ஊழியத்தை செய்ய. இன்னைக்கு சாயங்காலம் நானு சர்ச்சுக்கு வந்துட்டே இருக்கிறேன். ஒரு பாஸ்டர் பையன் அவங்க ஒய்ஃபை கூப்பிட்டு போறான், கார்ல உட்கார வச்சு கூப்பிட்டு போறான். நான் பார்த்தேன். ஆனா அந்த பாஸ்டர் நீங்க பாத்தீங்கன்னா ஆரம்ப காலத்துல ஒரே ஒரு எம்ஐடி இருக்கு பாருங்க, உங்களுக்கு தெரியுமா என்னன்னு தெரியல, பஜாஜ் எம்ஐடின்னு ஒரு வண்டி இருக்கு. அந்த பைக்ல வந்துதான் அவர் ரொம்ப தூரம் வந்து ஊழியம் செய்வார். அவர் கூட இன்னொருத்தர் சேர்ந்து ஊழியம் செஞ்சார். அவர் பட்டாபிராம்ல இருந்து வருவார். அவங்க 2 பேருமே சேர்ந்து ஊழியத்தை செஞ்சாங்க. இன்னைக்கு அந்த பிள்ளைங்களை நீங்க பாத்தீங்கன்னா அதுக்கு கார் வசதினால ஆசீர்வாதம் இல்ல, அந்த சந்ததி கடவுள் எப்படி வச்சிருக்கிறாரு பாருங்க. இன்னைக்கு ஊழியக்காரனுடைய பிள்ளைகள் எப்படி இருக்கிறாங்க, உலகம் எங்கும் பறக்குது, தேசங்களுக்கு போகுது. ஏன் தெரியுமா? அன்னைக்கு ஒரு காலத்துல அந்த ஊழியக்காரன் நடந்து ஊழியம் செஞ்சால, வயிறு வலிக்கு கத்தி பிரசங்கம் பண்ணால, இரவு நேரங்கள்ல எந்த விசுவாசி கூட்டத்துல ஓடினால, அதெல்லாம் கண்களை உடைய தெய்வம் பார்த்துட்டே இருக்கிறாருங்க. என் ஊழியத்தை இப்படி செய்யற உன் சந்ததியை எப்படி மறப்பேன்னு சந்ததி மேல கை வைப்பாருங்க ஆண்டவர். ஊழியக்காரனுடைய சந்ததிய சத்துரு என்னைக்கு தொடவே முடியாது, வேற அறுத்துருவாருங்க. எது மேல வேணா கையை கூட்டுவார், ஆனா ஊழியக்காரனையும் அவன் பிள்ளைகளை கர்த்தர் விடவே மாட்டாருங்க. அதனாலதான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க இனி சும்மாவே இருக்க கூடாது, எழுந்து கர்த்தருடைய சேவையை செய்யணுங்க. மொர்தெகாய் சொல்றாரு எஸ்தரை பார்த்து, இந்த காலத்தில் நீ மௌனமா இருந்தீனா நான் வேற ஒருத்தர் மூலமா கொண்டு வந்துருவேன், அதுக்காக உனக்கு இந்த ராஜாத்தி பட்டம் கிடைக்கல, ராணியா நீ மாறுந்தே இஸ்ரவேலை காப்பாற்றுவதற்காக. இன்னைக்கு கர்த்தர் நமக்கு ரட்சிப்பை கொடுத்ததே இந்த அகில பூமியில் இருக்கிற சகல ஜாதிகளை தேவ ராஜ்யத்துக்கு கொண்டு போகதாங்க. வாரமான சண்டே சர்ச்சுக்கு போயிட்டு வந்துட்டு ஏதோ கறி குழம்பு தின்னுட்டு ஒரு படுத்து ரிலாக்ஸ் பண்ணி சராசரியான கிறிஸ்தவர்களாக என் வாயின் சத்தத்திற்கு அமர்ந்து இருக்கிற நீங்க ஒருத்தர் கூட அப்படி இருக்க கூடாதுங்க. நீங்க யாருமே அப்படி இருக்கவே கூடாது. நாங்க சர்ச் முடிச்ச உடனே எங்களுக்கு சர்வீஸ் 11:30க்கு முடியும். 11:30 12 o'clock முடிஞ்சா வீட்டுக்கு வந்துட்டு 2 இட்லி 3 இட்லி சாப்பிட்டுட்டு அம்மா பாத்தீங்கன்னா செய்வாங்க. சண்டே ஆன நம்ம வீட்டுல ஆட்டுக்காலம் ஆட்டுக்கறி கொழுமந்தா இருக்கும், அப்பதான் செஞ்சுட்டு இருப்பாங்க.
அதை சாப்பிடறதுல நமக்கு நேரம் இருக்காது. ஓடணும்ல ஜிஹெச்சுக்கு, ஓடணும்ல குரோம்பேட்டுக்கு, ஓடணும்ல பீச்சுக்கு, ஓடணும்ல கூடுவாஞ்சேரிக்கு, ஓடணும்ல வண்டலூர் சூக்கு, ஓடணும்ல திருநீர் மலைக்கு. ஒவ்வொரு வாரமும் பிஸியா வச்சிருப்பேன் நான். அன்னைக்கு ஓடணும்ல, அதை கர்த்தர் மறப்பாரு. இன்னைக்கு அதே நான் உனக்கும் சொல்றேன். நீ இப்ப கர்த்தருக்கு சேவை செய், அவருடைய ஊழியத்தை செய், மக்கள் ஆதாயம் பண்ண. நீ மத்த சர்ச் விசுவாசி மாதிரி இருக்கவே கூடாதுங்க. கொட்டடிச்சுட்டு போற விசுவாசி இருக்கக்கூடாது. ஃபங்க்ஷன் நடத்திட்டு போற கிறிஸ்தவங்கள இருக்கக்கூடாது. கிறிஸ்துமஸ் ப்ரோக்ராம் நடத்துற திருச்சபை இருக்கக்கூடாது. முடிஞ்சா நடத்துங்க, ஆனா அதெல்லாம் போக்கஸ் நமக்கு ஒரு ஆத்துமா. நான் பரலோகத்துக்கு போகும்போது ஒரு ஆத்துமாவையாவது, நீங்க சொந்தக்கார வீட்டுக்கு போறீங்க, எப்படிங்க போவீங்க? என்னையே பார்க்க வரைக்கும் எப்படி வருவீங்க? உடு பாஸ்டர் பார்த்ததுல அப்படி நீ வர. ஆனா நாங்களே எங்க பாஸ்டர் பார்க்கும்போது எதனா வாங்கிட்டு போவே மாட்டோம். ஏன்னா அவரை பார்க்க போறல, அவருக்கு ஒரு கனம் இருக்குல்ல, வெறுங்கை வீசினா உள்ள வரது. அப்ப ஏசப்பா பார்க்க போறீங்களா? மேல போய் என்ன எடுத்துன்னு போற அவருக்கு? சுக்குபாய் பிரியாணியா? என்னம்மா? மாஹா நைமா நை மைதாமா தாங்குது, ஆத்துமாலாம் இல்ல. மைதாமா கோதுமம்மா இதை அரைக்கிறதுக்கே நமக்கு நேரம் சரியா இருக்கு. ஆனா ஆத்துமா பத்தின கவனம் இல்லங்க எந்த கிறிஸ்தவனுக்கும் இல்லை. இப்போ சபை தன் வெளிச்சத்தை இழந்துச்சு. சபை ஏன் உருவாக்கப்பட்டதோ அந்த நோக்கமே போயிடுச்சுங்க. திருச்சபை ஏன் கொடுத்தார்? இங்கிருந்து புறப்பட்டு போய் உலகத்துல வெளிச்சத்தை கொண்டு வரணும், திருச்சபை வேலை. இப்ப உள்ள வரவங்களுக்கே ஜெபம் பண்ணேக்கணும். நீ எப்ப போய் ஜெபம் பண்ண போற? நீ நடந்தா பிசாசுகளாம் அலறணும், நீ கையை வச்சா நோய்கள் சுகமாகணும். செத்து பணமா ஒருத்த படுத்துட்டு கிடப்பா, பணமாயிட்டான். நீ நடந்து போறல, கபக்குன்னு உயிரோட உட்கார்னாவ. கர்த்தர் அந்த நாளை என்ன கொண்டு செய்வாருங்க. நான் நம்புறேன், கர்த்தர் என்ன கொண்டு செய்வார். செத்த பெண்ணுங்களை நான் போய் ஜபலாம் பண்ண மாட்டேன் பாருங்க. காலம் இதுல நான் கைய வைக்க அவரை போலவே நான் ஊழியம் செய்வேன். செத்து 4 நாளாய் மார்ச்சுல வச்ச பிரேதத்தை கூட உயிரோடு எழுப்புற அபிஷேகத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஏற்ற காலம் வரும்போது வெளியே வராம இயேசு நல்ல கேளு, இயேசு தெய்வம்னு வாய் வார்த்தையில பாசங்கம் பண்ணி பேச போக கூடாதுங்க. அதை கிரியில காண்பிக்கிற ஒரு நல்ல விசுவாச கூட்டமா இருக்கணுங்க நம்ம எல்லாருமே. செய்வீங்களா பணி அவருக்கு? எங்க பாஸ்டர் ஒரே பணியாகுது, பணியில போய் நாங்க பணி எங்க செய்வது? அந்த பணியில தான் நானும் எழுந்த ஜோரம், ஹெவி ஃபீவர். மக தண்ணி போட்டுருவா காலையில, அவதான் 4 மணிக்கு எழுந்துக்கும். 3:45 எழுந்து தண்ணி போட்டுரும். ஃபர்ஸ்ட் அதுதான் எங்க வீட்டுல குளிக்கும். குளிச்சுட்டு எனக்கு அடுத்தது போடும். தண்ணி போட்டுட்டு டாடி ரெடி ஆச்சு, டாடி வாங்க அப்படின்னு. என்னால எழுந்திருக்கவே முடியாது. அது உள்ள போய் ட்ரெஸ் எல்லாம் கூட மாத்தின்னு வந்துடும். அப்ப கூட பாப்பா அப்படி, என்னம்மா ரெடி ஆச்சு, டாடி வாங்க அப்படி. எழுந்திருக்க முடியாத போவேன் நான். சேவை செய்யணுங்க. நான் அங்க ஒண்ணு நினைப்பேன், உயிரனுக்கு இந்த வீட்டுல போயிடக்கூடாது, அங்க இந்த பலிபீடத்துல போயிடணும்பா. உயிரனுக்கு வீட்டுல போவே கூடாது, ரோட்ல போக கூடாது. இதோ உங்க முன்னாடி பேசுறேன்னு அந்த நிமிஷத்துல உயிர் போனங்க. அதான் கர்த்தருடைய ஊழியக்காரனுடைய வாஞ்ச விருப்பம். இந்த பலிபீடத்திலே உயிர் பெறணும். அப்படி சேவை செய்யணுங்க. நம்ம சரீர கடினங்கள் எல்லாம் பார்க்க கூடாது. எவ்வளவு பேருக்கு நம்ம பலத்தை கொடுத்திருக்கிறோம் நம்ம, ஆமாவா இல்லையா? இன்னைக்கு அதை மாத்து. உன் பலத்தை கர்த்தருக்கு கொடுப்பேன்னு சொல்லு. உன் பலம் இது வரைக்கும் உலகத்தானுக்கு பிரயோஜனப்பட்டது போதுங்க, கர்த்தருக்கு பிரயோஜனப்படட்டுங்க. ஏன் சொல்ற கேளுங்க, இந்த சந்ததியில கடவுள் ஆசீர்வதிக்கல, உன் பிள்ளைங்களை கடவுள் ஆசீர்வதிக்க மாட்டாரு. கோஹாத் பார்த்தானாங்க, ஆசாப்ப
கோஹத் பார்த்தாரு, ஏமான பார்த்தாரா? கமான், கோஹத் ஏமான பார்த்தாரா? ஆனா கடவுள் பார்த்தாருங்க. கெர்சோன் பார்த்தாரா? மெராரி பார்த்தாரா? இல்லல. ஆனா கடவுள் பார்த்தார்ல. பார்த்தாரா இல்லையாங்க? அதேதான் உனக்கு சொல்றேன். நம்ம 10வது தலைமுறை எனக்கு தெரியாது, ஆனா கர்த்தர் பார்க்கிறார். இன்னைக்கு உட்கார்ந்து ஊழியம் செய்யற என் 10வது தலைமுறை மேல கூட கர்த்தர் ஆசீர்வாதம் வச்சிருப்பாரு. நம்ம சொத்து சேர்க்கிறோமோ இல்லையோ, நீங்க என்ன தப்பா புரிஞ்சுக்க கூடாது. சொத்து சேருங்க, நான் வேணான்னு சொல்ல மாட்டேன். வீடு வாசல கட்டு, உன் தலைமுறைக்கு ஏதோ ஒண்ணு பண்ணு, நல்லது. அது எல்லாமே நல்லதுதான். ஆனா அது செகண்டரிங்க, அது 2வது. ஆனா முதல் என்ன தெரியுமா? நீ கர்த்தருடைய சேவை செஞ்சு உன் தலைமுறை மேல பரலோக ஆசீர்வாதத்தை வைக்கிற பாரு. அதுதாங்க இந்த பூமியில சேர்த்து வைக்கிற சொத்தை கூட காப்பாத்துற பலன் அந்த பிள்ளைக்கு இருக்கும். கர்த்தருடைய சேவை செய், எழுந்து ஊழியம் செய்யுங்க. பைபிள் சொல்லுது, பாடகராக ஏமான், ஆசாப், ஏத்தான், இந்த 3 பேர் மட்டும் ஸ்பெசிபிக்கா சொல்றாங்க. ஏன் இந்த 3 பேரு? அந்த 3 பேர் லேவியினுடைய அந்த 3 பேர் ஆசரிப்பு கூடத்துல ஊழியம் செஞ்சாங்கல்ல வனாந்தரத்துல. அத கர்த்தர் மறக்கல. இவங்க எல்லாம் பேசுறவங்கள ஊழியம் செய்யறாங்க. யாரு? ஆசாப்பு, ஏமான், ஏத்தான், இவங்க எல்லாம் இருக்கிறாங்கல்ல, இவங்க எல்லாம் பேசுறவங்கள வேலை செய்யறாங்க. ஏசி வந்துச்சு, அப்போ ஆலயத்துல ஏர் கண்டிஷன் வந்துச்சு. ஆனா இது இவங்க இப்படி ஆசீர்வாதமா இருக்க காரணம், அவங்க வனாந்தரத்துல வெயில் உஷ்ணத்துல அந்த கூடாரத்துக்குள்ள நின்னு அனல்ல நின்னு ஊழியம் செஞ்சவங்க எல்லாருமே, கால் வலிக்க நடந்து ஊழியம் செஞ்சவங்க. மறுபடியும் சொல்றேன், நீ கால் வலிக்க கால் கடுக்க நடக்கணுங்க ஊழியத்துக்கு. லைட் ஹவுஸ் எங்க இருக்கு? லைட் ஹவுஸ்ல இருந்து எம்ஜிஆர் சமாதி வரைக்கும் நடப்பேன். அவ்வளவு தூரம் இருக்கு. செப்பல் இருக்காது கால, பத்திக்க நடப்பேன். கால் பத்திக்கும். இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு நல்லவர் கொடுப்பேன். எனக்கு தெரியாது, ஆயிரக்கணக்கான டாக்ஸ் கொடுத்திருக்கிற அந்த கையால நான் நம்புறேன், அதுல ஒரு கூட்ட மக்களுக்கு கர்த்தர் கொண்டு வருவார். இன்னைக்கு கிறிஸ்தவங்க எப்படி தர மாறிட்டாங்க? எது ஆசீர்வாதம் நினைக்கிறாங்க தெரியுமாங்க? காரு, பங்களா, சொந்த வீடு, 4 இடம் இல்லங்க. மறுபடியும் சொல்றது, தேவை அது 2வது, அது 2வது. ஆனா முதல் கர்த்தருடைய சேவை. அதுக்காக கர்த்தர் நம்மை அழைச்சாரு. பைபிள் சொல்லுது, பஞ்சலோக கைத்தாளங்களை தொனிக்க பண்ணி பாடினார்களாம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்ப பைபிள் இதுல இருந்து நம்ம நிறைய, அதுக்கப்புறம் படிச்சீங்கன்னா அதுல நமக்கு வேணா நிறைய இருக்கு. அப்புறம் அதுக்கு போயிட்டா சப்ஜெக்ட் மாறிடும். சோ நம்ம அங்கேயே நிறுத்திடுவோம். அடுத்த வசனம் படிக்கலாம். நம்ம 1:4-25 1 கொடுப்பா. நல்லக்கு அடுத்த ஸ்டெப். ஃபர்ஸ்ட் என்ன மியூசிக், பாட்டு தானே, பாட்டுக்காரங்க தானே. இப்போ ஸ்டெப் கடவுள் எப்படி உயர்த்துறாரு பாருங்க. எல்லா ஸ்கிரீன் பாருங்க எல்லாருமே. 25:1 மேலும் தம்புருகளாலும் கைத்தாளங்களாலும் தீர்க்க தரிசனம் சொல்லுகிற ஆசாப், ஏமான், எதுத்தோன். ஹல்லேலூயா. தாவீதின் காலகட்டத்தில் எப்படி இருந்தாங்களா இவங்க எல்லாருமே? கர்த்தருடைய வேதத்தை சொல்ற பரிசுத்தவான்களை கர்த்தர் மாற்றினார். அவர் கர்த்தருடைய வார்த்தையை சொன்னாங்களாம் பாருங்க. பாட்டுக்காரனா இருந்தீனா அதுக்கு அடுத்தது உன்ன வார்த்தையை சொல்றேன்னா மாத்துவார். முதல்ல நான் ஆரம்பிச்சது காணிக்க பாட்டு, இன்னைக்கு உங்க கடவுள் வார்த்தையை சொல்றேன் நான் உங்களுக்கு. என்ன வேலை கொடுத்தாலும் ஆலயத்துல செய்யுங்க, என்ன ஊழியம் கொடுத்தாலும் செய், என்ன சொன்னாலும் செய். திருச்சபையில நானும் எங்க சர்ச் பாஸ்டர் உத்து பாப்பேங்க, அவர் ஷர்ட் நல்லா இருக்கான்னு பாப்பேன். நீ பாக்குறியா? பார்த்துட்டு சூப்பரா இருக்குது எப்படி பாஸ்டர் எடுத்துன்னு கேக்குறேன். நான் அப்படி பார்க்க மாட்டேன். அவர் பாப்பா ரொம்ப பழசாயிடுச்சுன்னா வேற என்ன எடுக்கலாமா, வாங்க போலான்னு சொல்லி கூட்டு போய் நாங்க எடுப்போம். அவரை கூட்டு போய் தான் நாங்க எடுத்துட்டு வரோம். எங்கன்னு வாங்கன்னு நம்ம மிரட்டுவோம்ல, நம்ம எல்லாரும் மிரட்டி தான் பழக்கம். யாரு அமைதியா பேசி பழகல, கூப்பிட்டா வரணும்னு. ஏன்டா அடி பண்றேன்னு சொன்னதை செய், ஏர் வண்டியில என்ன ஏறி உட்காருவார். கூட்டு போய் கடையில விட்டோன்னு, ஏன் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை எடுன்னு. இன்னைக்கு கடவுள் அதே திரும்ப எனக்கு செய்யறாருங்க உங்க மூலியமா.
உங்க மூலியமா அதை செய்யறார் கடவுள். ஏன் தெரியுமா? நீ எனக்கு செய்யற, அன்னைக்கு நான் அதை செஞ்சேன். அதனாலதான் இப்ப நான் என்னால வர முடியாதுன்னு ஒரு வீடியோ கால் பண்ணியாவது என்ன செய்யறேன், எனக்கு எடுத்து தரேன். பாஸ்டர் வந்து கூப்பிடுத்தேன்னு, ஏன் இதை செய்யற சொல்ல, நான் செஞ்சேன். இன்னைக்கு நீ உனக்கு கொடுக்கப்பட்ட ஊழியக்காரனுக்கு நீ செய், நாளைக்கு உன் சந்ததிக்கு கர்த்தர் வேற யாராவது கொண்டு செய். நான் இன்னைக்கு என்ன தெரியுமா சொல்ல ஒரு முக்கியமான காரணம், நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்கணும். கிறிஸ்தவனுடைய பிள்ளை நல்லா இருக்கணும்னா அவன் ஊழியம் செய்யணும். சில நேரத்துல நினைக்கிறாங்க, என்ன தப்பா நினைச்சு மறுபடியும் சொல்றேன், வீடு வாசல் கட்டிட்டா நல்லது, கட்டு கட்டு வீடு கட்டு, நாளைக்கு ரோட்ல பிள்ளைங்க நிக்க கூடாது, கட்டணும், அது ஆசீர்வாதம் நீ நினைக்கிற பாரு, அதான் தப்பு. நீ செத்த உடனே அவன் என்ன தர பண்ணுவான், இந்த வீட்டுல யார் இருப்பான்னு வித்துட்டு போயிடுவான், அவன் வச்சு காப்பாற்ற மாட்டான். ஆனா காப்பாத்தணும்னா அவனுக்கு அந்த அபிஷேகம் இருக்கணும், அந்த ஆசீர்வாதம் இருக்கணும். இது அப்பாவுடைய ஆசீர்வாதம் அப்படின்னு, இதை வச்சு காப்பாத்தணும் அப்படின்னு. அதுக்கு கர்த்தருடைய சேவை செய், do the ministry. எவ்வளவு நாளுங்க உட்கார போற, இன்னும் 1 மணி நேரம் பேசலாம்னு பேசிட்டா. ஆமென். ஒரு 5-6 வந்துச்சு பாரு, அந்த பக்கம் அந்த கார்னர்ல இருந்து வரவே இல்லை. பரவாயில்ல. என்பவர்கள் குமாரரில் சிலரை ஒரு சொல்லுங்க, அவங்க பிள்ளைங்கள்ல சிலரை கூட தாவீது சூஸ் பண்றார். பிரைஸ் தி லார்ட். தாவீதும் தேவாலய சேனைகளின் பிரபுக்களும் ஊழியத்திற்கென்று பிரித்து வைத்தார்கள். தங்கள் ஊழியத்தின் கிரிக்கு குறித்து வைக்கப்பட்ட மனுஷர்களின் தொகையாவது ராஜாவுடைய கட்டளை பிரமாணமாய் தீர்க்க தரிசனம் சொல்லுகிற ஆசாப்பின் வசத்தில் இருக்கிற தீர்க்க தரிசனம் சொல்வாரா, அவர் வார்த்தையை சொல்வாரா. ஆசாப்பின் குமாரரில் சக்கூர், யோசேப், நெதானியா, அஷாரேலா கர்த்தரை போற்றி துதித்து தீர்க்க தரிசனம் சொல்லுகிற தங்கள் தகப்பனாகிய ஆசாப் எப்படி தீர்க்க தரிசனம் மாறிட்டாரு, இப்ப துதித்த தீர்க்க தரிசனம் சொல்ற எதுத்தூன், ஒரு அழில சொல்லுங்க எல்லாருமே, சுரமண்டலங்களை வாசிக்க எதுத்தூனுடைய குமாரர் என்னவா இருக்கிறாங்க, கெதலியா, சேரி, எஷாயா, அஷபியா, மத்தித்தியா. பைபிள் படிக்க நல்லா இருக்குல்ல, லவ் இட். கொம்பை தொனிக்க பண்ண அடுத்தது பூரிகைகளை வாசிக்கிற. ஆமே. தேவ விஷயத்தில் ராஜாவுக்கு ஞான கிறிஸ்து உள்ள நல்லக்கு தேவ விஷயத்தில் இவரோட ஸ்டேட்டஸே மாறுது. இவர் யார், ஏமான் யார் சொல்லுங்க, ஏமான் கோஹாத்துடைய பிள்ளை இல்ல ஏமான், ஹலோ கோஹாத்துடைய பிள்ளை தானே. அவ்வாறு கடவுள் கோஹாத்தில மட்டும் ஒரு படி மேலதான் வைப்பார், மத்தவங்க எல்லாம் விட கோஹாத்தில கொஞ்சம் மேல வைப்பாரு. இந்த கோஹாத்தில மட்டும் பாத்தீங்கன்னா கொம்ப தொனிக்க பண்ற வேலை. ஏன் தெரியுமா, கொம்ப தொனிச்சான கர்த்தர் இறங்கி வருவார். கொம்ப தொனிச்சா அந்த யுத்தம் கர்த்தர் ஜெயம் மாத்திடுவார். அத எரிமோத், அனனியா, அனானி, எலியாத்தா, கிதல்தி, ரொமந்தியசர், யோஸ் பெஹாஷா, மலோத்தி, ஒத்தீர், மகாசியோத் என்பவர்கள், இவர்கள் எல்லாரும் ஏமானின் தேவன் ஏமானுக்கு 14 குமாரரையும் 3 பிரைஸ் தி லார்ட். பிளஸிங் பாருங்க, 14 ஆம்பளை புள்ள, 14 தேதி சொல்றேன், 14 ஆம்பளை பிள்ளைங்க, 3 பொட்ட பிள்ளைங்க. ரீப்ரொடக்ஷன் கர்த்தர் கொடுத்துட்டாரு பாருங்க. பெத்து தள்ளுறான் மலட்டு தன்மையே. ஒரு ஆசீர்வாதத்தோட கோஹாத்தியர்கள் அந்த வம்சத்துல சாமுவேல் எப்படிங்க மலடா இருக்க முடியும், சாரி அண்ணால எப்படி மலடா இருக்க முடியும், கேனாட்டுங்க முடியவே முடியாதுங்க. ஒரு நாள் கர்த்தர் விட மாட்டாரு. புரிஞ்சவங்க எல்லாருக்குமே. இவர்கள் அனைவரும் ராஜாவுடைய கட்டளை பிரமாணமே கர்த்தருடைய ஆலயத்தில் தாளங்கள், தம்புருகள், சுரமண்டலங்கள், கீதவாத்தியம் வாசிக்க தேவனுடைய ஆலயத்தின் ஊழியமாக அவரவர் தங்கள் தங்கள் தகப்பன்மாராகிய ஆசாப், எதுத்தூன், ஏமான் என்பவர் வசத்தில் அடுத்தது 25 6 வசனம் படிச்சாச்சு. 5-12 கொடுமா ப்ளீஸ். 5-12 கொடுமா வாசிக்கலாம். 5-12 10ல இருந்து வாசிக்கலாம். 10ல இருந்து வாசிச்சா நல்லா புரியும். இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தர் ஓரேபில் அவர்களோடு உடன்படிக்கை பண்ணின போது மோசே அந்த பெட்டியில வைத்த 2 கற்பலைகள் இல்லாமல் அதுல வேற ஒண்ணுலாம் இல்ல. வகுப்புகளின் முறைகளை பாராமல் ஆசாரியர் எல்லோரும் தங்களை பரிசுத்தம் பண்ணி கொண்டார்கள். கேளுங்களேன். இப்போ நல்ல கேளு, சர்ச் டெடிகேஷன் நடக்குது. எந்த சர்ச் டெடிகேஷன்? சாலமோனுடைய
ஆலய பிரதிஷ்டை நடக்குது. இவங்க எங்க ஊழியம் செஞ்சாங்க? ஆசாப், ஏமான், எதுத்துன் எல்லாருமே வனாந்தரத்துல மோசேயினுடைய ஆசரிப்பு கூட ஊழியம் செஞ்சாங்களே, அவங்க ஜெனரேஷனை கேரி பண்ணிட்டே வரார். பண்ணிட்டு வந்து கடவுள் எங்க நிக்கிற வைக்கிறாருன்னா, லாஸ்டா சாலமோன் தேவாலயத்தை கட்டுறாரு பாருங்க, அங்க கனெக்ட் பண்றாருங்க. அது வரைக்கும் பைபிள் சொல் ஏமான் எதுத்துன் கூட்டத்தார் பாட ஆரம்பிச்சுல 13ஆம் வசனம் சொல்லுது, அவர்கள் ஒருமித்து பூரிகைகளை ஊதி ஏக சத்தமாய் கர்த்தரை துதித்து ஸ்தோத்திரம் பாடினார்கள். ஆசாரியர் பசுத்த ஸ்தலத்திலும் புறப்படுகையிலும் பாடகர் பூரிகைகள் தாளங்கள் கீத சத்தத்தை தொனிக்க பண்ணி பாருங்களேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று அவரை ஸ்தோத்தரிக்கையிலும் பாத்தீங்கன்னாங்க ஆலய பிரதிஷ்டையில பலி செலுத்திட்டு பாட ஆரம்பிச்சுக்கிறாங்க. தேவ பிரசன்னம் இறங்கி வருதுங்க. தேவன் இறங்கி வரார். அந்த மேகத்து நிமித்தம் ஆசாரியர்கள் ஊழியம் செய்து நிற்கக்கூடாமல் போயிடுச்சு. கர்த்தருடைய மகிமை பாத்தீங்கன்னா, நாளைக்கு சந்ததி எழுந்து நின்று கர்த்தர் நல்லவன்னு சொன்னாலே போதுங்க, தேவ பிரசன்னம் ஆலயத்தை மூடும். நம்ம சந்ததி முக்கியம். மறுபடியும் சொல்றேன், இன்னைக்கு உனக்காக மட்டும் நீ வாழக்கூடாது. என்னைக்கு உங்களுக்காக நீங்க வாழறீங்களோ அன்னைக்கு உங்க சந்ததியை விட்டுருவீங்க. என் பின்னாடி இருக்கிற சந்ததி நல்லா இருக்கணும்னா நான் கர்த்தருடைய சேவையை நான் செய்யணும், நான் எழுந்து செய்யணும். அது வனாந்தரமா இருக்கலாம், இன்னைக்கு அது எனக்கு கஷ்டமா இருக்கலாம், இது இன்னைக்கு எனக்கு அது ரொம்ப போராட்டமா இருக்கலாம். ஆனா நாளைக்கு இதே இந்த கஷ்டம், இந்த துன்பம் என் பிள்ளைங்களுக்கும் தலைமுறைகளுக்கும் அது ஆசீர்வாதமா இருக்கும். நம்ம எல்லாரும் எழுந்து நிக்கலாம்.